ராகுல், நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். இது காதல் இல்லாம வேற என்ன? என் குடும்பத்தையே நான் உனக்காக விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் என்னோட காதலை மறுக்காத ராகுல். ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐ ரியலி லவ் யூ. ஐ ரியலி லவ் யூ so much. வெரி நைஸ், வண்டர்ஃபுல். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ப்ரொடியூசர் என்னைக்கும் ஆடிஷன் எடுக்க வரமாட்டாங்க. உன்னை நான் ஹீரோயினா செலக்ட் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் இல்ல, இனிமே நான் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்லயும் நீ தான் ஹீரோயின். Thank you so much sir. My dream come true. Nice. Really thank you so much sir. Okay. Thank you sir. Thank you so much. You are too good. Thank you. சிலதை அடையணும்னா சிலதை இழந்துதான் ஆகணும். I'll just come. ஏய் சோட்டு, சொன்னல. என்னது? நீ ஹீரோயின் ஆகணும்ல? இதான் அந்த இடமா? லெட்ஸ் கோ. வெல்கம். ஓ வாவ், இது உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருக்கே. அட, என்னப்பா இது? உள்ள வந்த உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. லைட் போனா திரும்ப வரப்போகுது. ஒருவேளை லைட் வரலைனா நமக்கு நல்லது தானே. பொதுவா கேண்டில் லைட் டின்னர் தான் பண்ணுவாங்க. நாம கேண்டில் லைட் ரொமான்ஸ் பண்ணலாம். நல்ல ஐடியாவா இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, நான் ஒரு நல்ல டியூப் லைட்னு. சரி, ஒரு விஷயம் சொல்லு. இங்க இவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னாங்க? பியூட்டிஃபுல்லா இருக்குது பார்க்க. இது செட்டிங் பாஸ், நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியும்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ராகேஷ். இது அவன் அங்கிளோடது. பொது சேவைக்காகவும் நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் இது ஃப்ரீ. சரி, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் கேண்டில் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். லிசன், சீக்கிரமா வந்துரு. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓஹோ, இவ்வளவு அவசரம் கூடாது. ராத்திரி இன்னும் பாக்கி இருக்கு மிஸ்டர் சமீர்.
Samira? Darling, I'm waiting. I'm coming. Samira? எங்க இருக்க? ஏய், விளையாடாதப்பா. சமைரா. Hey, are you there? சமைரா, எங்க போனா இவ? சமைரா. சமைரா, 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 என்ன பாரு, சமைரா, சமைரா, உனக்கு என்னாச்சு சமைரா, சமைரா, என்ன பாரு, சமைரா, சமைரா. ஓகே, பேக் அப். மேக்கப் மேன். மேடம், இங்க பாருங்க, சமேராவோட நார்மல் லுக் ஷாட்ஸ் எல்லாம் Yes, முடிஞ்சிருச்சு. sir. இனிமே எடுக்க போறது எல்லாமே க்ளோஸ் ஷாட்ஸ் தான். ஸோ நாளைக்கு இவளோட மேக்கப் லுக், ட்ரெஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு கோஸ்ட் லுக்ல இருக்கணும். ஓகே ஓகே, சார். எஸ் சார். போய் ரெடி பண்ணு. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படி இருந்தது சார்? வெரி குட். தேங்க்யூ. நீங்க ரொம்ப அருமையா பண்ணீங்க சானியா. இவ்வளவு பெரிய ஷாட்டை நீங்க ஒரே டேக்ல கொடுத்துட்டீங்களே சானியா. தேங்க்யூ சார். அஸ்வின் உனக்கு அருமையான காஸ்டியூமை ரெடி பண்ணியிருக்கான். ஒரு ஷாட்ல 2 கேரக்டர், கோஸ்ட் அப்புறம் ஒரு சாதாரண பொண்ணு. அற்புதம், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ so மச். ரஞ்சித் சார், ஆ, நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் வேற ரிலீஸ் ஆக போகுது. அதனால நம்ம ஒரு சின்ன பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணலாமே. why not? இந்த படத்தோட வெற்றி எனக்கு மட்டும் சொந்தமாகாது, உங்க எல்லாருக்கும் தான் சேரும். அப்புறம் எனக்கு என்ன வேணுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபிலிம் முடிக்கிறத நீங்க பாத்துக்குங்க, உங்களை சந்தோஷப்படுத்துறத நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி, நாளைக்கு நம்ம பார்ட்டியை வச்சுக்கலாம். நான் ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு
நம்ம காஸ்டியூம் டிசைனர் அஸ்வினியும் கூப்பிடுறேன். ஷூர். ஓகே சார், நான் உண்மையிலேயே ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் என்னுடைய ரூமுக்கு போறேன். ஓகே, பாய் சார். பை. பாய் பாய். சாரி சார், நாங்க ரொம்ப சேஃப்டியா தான் இருந்தோம். ஆனா எப்படி இது நடந்ததுன்னு தெரியல. ஏய் அக்பர், சார் சார் அது வந்து வாயை மூடு. தேவையில்லாம சாக்க போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் கேளு. இப்போ நான் உன்னை டீம்ல இருந்து தூக்கிட்டேன். பேசுறத விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பு. போன்னு சொல்றேன்ல, போ. வாங்க போலாம். ரஞ்சித் சார், இந்த ஃபிலிமுக்கு அப்புறம் உங்க ஸ்டேட்டஸே எங்கேயோ போக போகுது. இங்க பாரு சுனில், இங்க பாரு, நான் பண்ற ஃபிலிம் எல்லாமே என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் பண்றேன். இதுல எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு. ம் இந்த லாப நஷ்டம்லாம் எனக்கு செகண்ட் தான். ஏன்னா அது ஒரு பிசினஸ். ம் வாஸ்தவம் தான். ஆனா உங்க தைரியத்தை பாராட்டி ஆகணும் சார். நம்ம இண்டஸ்ட்ரியில உங்களை மாதிரி ப்ரொடியூசர் கிடையவே கிடையாது. நின்னு போன படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. போன வருஷம் தானே நம்ம படத்தை நிறுத்தினோம். ஹீரோயின் போயிட்டாங்க, அதனால நீங்க படத்தையும் நிறுத்திட்டீங்க. ஆனா தைரியமா இன்னொரு ஹீரோயினை பிடிச்சிட்டீங்க. தட்ஸ் நைஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. Cheers. Cheers. நீ என்ன சந்தோஷப்படுத்திக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் நாம ஒவ்வொரு படமா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Cheers. Cheers. என்ன சார், 2 பேரும் சூப்பரா என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. ஆமா, நீ மட்டும்தான் இல்ல, இப்போ நீயும் வந்துட்ட. வா, எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம். என்ன சார், பார்ட்டி நாளைக்கு தானே, அதுக்குள்ள இது எதுக்கு? குடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? Cheers. இவன் சரியா தான் சொல்லியிருக்கான். நீங்க ஏதாவது சத்தம் கேட்டீங்க? எனக்கும் எந்த சத்தமும் கேட்கல. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். யாரு? யாரு? யாரு கேக்குறல்ல? ரஞ்சித் சார், சார் சார் சார், வெளியில வந்து பாருங்களேன், ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் பேக்கப் சொல்லிட்டேன், ஆனா இன்னும் இங்க லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் இங்க இருக்கும்போது அங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கான். சார், ஷூட்டிங் நடக்கிறத நான் பார்த்துட்டு தான் வர்றேன். அங்க லைட், கேமரா, சவுண்ட் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் சார் இருக்கு. என்ன உளற நீ? சரி வா, போய் பார்க்கலாம். சரி வாங்க. வாங்க. இது இங்க பாத்தீங்களா சார்? இங்க எதுவுமே இல்லையே. எங்க ஷூட்டிங் நடக்குது, எங்க கேமரா போகுது சார்? நாம இருக்கும்போது பனி பெய்யல, இப்ப பெய்யுது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்ன ஃப்ரெண்ட், போதை தலைக்கு ஏறிடுச்சா? ஓகே, இன்னைக்கு இதை பேக்கப் பண்ணிப்போம். அதாவது நீ குடிக்கிறத நிறுத்திக்க. போ, காலையில பாத்துக்கலாம். ஓகே, குட் நைட். தேங்க்ஸ் ஃபார் த ரிங் சார்.
யார் அது? யாருங்க? யாரது? சத்தம் எங்க இருந்து வருது? இங்கதான் யாரும் இல்லையே. நான் எங்க இருக்கேன்? மேக்கப் பண்ணா மேடம் பார்க்கும்போது உண்மையிலே நீ பூத மாதிரி இருக்க. நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். அடுத்த ஷாட் என்ன சார்? I'll tell you later. ஓகே சார். குடிக்க கொஞ்சம் தண்ணி சார் கொடுங்க. ஓகேவா? சார் I'll tell you something. உங்க ஃப்ரேம் செட்டிங் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு சார். ஹலோ எவ்ரிபடி. ஏய் வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? சார் நீங்க கூப்பிட்டீங்க வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, அடுத்த படத்துக்கு தேவையான கேர்ள்ஸை பத்தி யோசிச்சு வச்சிருக்கியா? யோசிக்கிறது என்ன சார்? நீங்க ஊன்னு சொன்னா முடிஞ்சது. 51 பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆடிஷன்ஸை கொண்டு வந்திருக்கேன். வெரி குட். எல்லாருமே நம்ம சொல்றதை கேட்டு வேலை செய்யறவங்க. அப்படின்னா உடனே அந்த பொண்ணுங்களோட போட்டோவை காட்டு. ஷூர் சார். ராஜு, எஸ் சார். ரூம் ரெடி பண்ண நான் வரேன். ஓகே சார். வா போலாம். ஓகே சார். நான் ஷார்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. Cut it. Cut it. I said cut it. கட்னு சொல்றேன்ல நானு. அட விடு. சமீரா என்னாச்சு உனக்கு? விடு. சொல்றத கேளு. விடு சொல்றேன்ல. விடுமா. ஏய், என்ன பாருங்க. என்னாச்சு? சார் அவன் முகத்துல எதுவும் ஒண்ணு பார்த்தா சார் பயமா இருக்கு சார். சார் எல்லாமே உனக்கு பிரம்ம. சார் இல்ல சார், நான் ஒன்றும் பேய் கிடையாது. எல்லாரும் வாங்க, அவங்க வேலையை பாருங்க. அடுத்த சீனை ரெடி பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். I hope you fine. பாத்தியா சனியா, நான் சொன்னேன்ல ரொம்ப பெரிய ஆட்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க. Thank you so much. அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்காக? என்னோட வேலையை காஸ்டிங் பண்றதுதானே. பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் நான் காஸ்டிங் பண்ணியிருக்கேன். நீ வேணா பாரு, ஒரு நாள் பெரிய ஸ்டார் ஆயிடுவேன். இந்த ரஞ்சித் சார் இருக்காருல்ல, பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்கி இருக்காரு.
ஏய் இங்கே பாரு, கொஞ்சம் வெளியில வா, ஒரு புது லொகேஷன் காட்டுறேன். ஆ போலாமா சார்? போலாம். வா. ஓகே சோனியா, சியர்ஸ், என்ஜாய் யுவர் செல்ஃப். அவன் உனக்கு ரொம்ப அழகான காஸ்டியூமா ரெடி பண்ணியிருக்கான். இந்தா சாப்பிடு. இல்ல சாப்பிடு, வேண்டாம். பரவாயில்ல சாப்பிடு. சானியா, நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்து பண்ண போற 3 படத்துக்கு நீதான் ஹீரோயின். அதுல மாற்றமே இல்லை. சோ பியூட்டிஃபுல், லவ்லி ஹேர். சானியா, நான் சொல்றத நீ கொஞ்சம் கேட்கணும். கேப்பல்ல? சார், நான் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. நான் எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ப்ளீஸ் ஓபன் தி டோர். யாராவது கதவை திறங்களேன். கதவை திறக்க முடியாது சானியா. நான் சொல்றத கேளு. உன்னை ஒரே மாசத்துல 3 படத்துக்கு புக் பண்ண வைக்கிறேன். ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இல்ல முடியாது. இங்க பாரு சானியா, நீ என்னோட பேச்சை கேட்கலன்னு வை, உன்னை இந்த படத்துல இருந்து கூட எடுத்துருவேன். இங்க பாரு, நான் சொன்னதை செய்வேன், புரிஞ்சுக்க. லைட் போயிடுச்சு, சந்தர்ப்பம் சரியா அமைஞ்சிருக்கு. நான் உன் பேச்சை என்னைக்குமே கேட்க மாட்டேன். அப்படியா? நீ முரண்டு பிடிச்சா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லா தெரியும் நம்ம ரஞ்சித் சார் இறந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம்னு தெரியும். ஆனா அவரை பத்தி இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம். இந்த படத்தை நல்லபடியா முடிக்கணும். அவரோட கனவை நாம முழுசா நிறைவேற்றணும். அதனால இந்த படத்தை நான் கண்டினியூ பண்ண போறேன். அதுக்கு நீங்க யாரெல்லாம் எனக்கு ஒத்துழைப்பா இருப்பீங்க? நாங்க எப்பவும் உங்க கூட இருப்போம். நாம கண்டிப்பா படத்தை முடிப்போம். நாம படத்தை முடிக்கிறோம் சார். நம்ம படத்தை முடிக்கிறோம். ஃபிலிம் கண்டிப்பா பண்றோம். கண்டிப்பா finish பண்றோம் சார். தேங்க்யூ. இன்னைக்கு அவர் இறந்த துக்கத்துல நாம ஷூட்டிங் பண்ண போறதில்லை. நாம ஷூட்டிங்கை நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. சானியா, இங்க பாரு. நேத்து ராத்திரி நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த படத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடு. ஓகே? தேங்க்யூ. Hey, hi. How are you? சமீர், நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும், அதுவும் தனியா. Of course, கண்டிப்பா நான் உன்னை பார்க்கறதுக்கு வரேன். Sure. தனியா, அதுவும் இப்பவே, இந்த நிமிஷமே. Yeah, I'm coming in 5 minutes. ஓகே.
சானியா? சானியா? ஹலோ, என்ன சானியாவோட நம்பர் ஒரு வருஷமா பிளாக்ல இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. உண்மைதான் சொல்றியா? சரி, கஸ்டமர் சர்வீஸ்காரங்க சொல்றாங்க சானியாவோட நம்பர் ஒரு வருஷமா பிளாக்ல இருக்குன்னு. ஆனா அவ கூட அந்த நம்பர்ல தானே பேசுறோம். ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் ஏன் பிளாக்னு வருது? ஆனா இந்த சமீர், ரஞ்சித் சார் அவங்க உயிரிழக்கும் போது சானியா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? ஏதோ தப்பு நடக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஹலோ. சொல்றா. என்னடாச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ற? நிக்கில், அந்த சானியா உனக்கு ஞாபகம் இருக்கா? அவளை எப்படி நான் மறக்க முடியும்? என்ன விஷயம் சொல்லு. அவளுக்கு ரஞ்சித் சார் மூவில நான் ஒரு லீட் கேரக்டர் வாங்கி கொடுத்தேன். அதே பிலிம்ல சோனி காணாம போயிட்டா. என்னடா சொல்ற? நீ எப்படி அவளுக்கு அப்படிப்பட்ட ரோல் வாங்கி கொடுத்த? அவங்க தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கா. அவ கண்டிப்பா சானியாவா இருக்க முடியாது. ஏன்னா இறந்து அவன் வருஷ கணக்காயிடுச்சு. என்ன? இறந்து போயிட்டாளா? ஆமா, அவ இறந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் தாண்டா மார்ச்சுவரில இருந்து அவன் உடம்பு எடுத்துட்டு வந்து அவன் குடும்பத்திட்ட கொடுத்தேன். என்ன? ஆமாண்டா, ரொம்ப கஷ்டமான விஷயம் தாண்டா. சானியா உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அவ பல கனவுகளோட இந்த நகரத்துக்குள்ள வந்தா. உனக்கு தான் நல்லா தெரியுமே நம்ம இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்டதுன்னு. படத்துல நடிச்சப்போ டைரக்டர் அவகிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்காரு. அதனால இதெல்லாம் தாங்க முடியாம அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. சரி, உனக்கு ஞாபகம் இருக்கா அவ என்னைக்கு இறந்தான்னு? 16th மார்ச். சோனி, என்ன மன்னிச்சிடு. நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன மன்னிச்சிடு.
சீக்கிரமா போனை எடுங்க சுனில் சார். அவ என்னைக்கு இறந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? 16th மார்ச். 16th March 2009. ஆமா, 16th March 2009ல தான் ரஞ்சித் சார் சுனில் சாரோட படம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. சோனியா அன்னைக்கு அவங்க கூட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தா. அன்னையில இருந்தது அவ காணோம். எப்படி இப்படி நடக்கும்? அப்பதான் அவ இறந்தும் போனா. எப்படி எப்படி இப்படி காணாம எல்லாம் போவாங்க? அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. சானியாவும் அன்னைக்கு தான் சூசைட் பண்ணிக்கிட்டா, சோனி காணாம போன அன்னைக்கு. ஒருவேளை என்னோட கேஸ்டிங்கால தான் இவங்க 2 பேரும் இப்படி ஆயிட்டாங்களோ? இதுக்கு அர்த்தம் 2 ஆத்மாக்களும் பழிவாங்க தான் வந்திருக்கு. ஏதோ ரொம்ப தப்பு நடக்குது. இன்னைக்கு சானியாவோட மூஞ்ச பார்க்கும்போது சோனியோட மூஞ்சி தெரியுது. இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? சீக்கிரமா போன் எடு. Thirteen by 7, take 2. ஏன் என்ன கொன்னீங்க? இன்னைக்கு நான் உங்க யாரையும் விட மாட்டேன். 1 வருஷமா உங்களை பழி வாங்கணும்னு கோவத்தோட அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன் என்ன கொன்னீங்க? என்ன மட்டும் இல்ல, சானியா மாதிரியான நல்ல பொண்ணுங்களையும் உங்க தேவைக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதுவும் ஹீரோயின் ஆக்குறேன்னு ஆசை காட்டி அவ இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள எத்தனை கனவுகளோட வந்திருப்பா. ஞாபகம் இருக்கா? என்னையா பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் பூதம் பூதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மனுஷங்க பரப்புன ஒரு வதந்தி, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, உள்ள போகலாம். ஐ மீன் பூதனா எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கும். அது ஆராய்ச்சி பண்ண இவ்வளவு நல்லா இருக்கும். நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? ப்ளீஸ் கம் ஆன், லெட்ஸ் கோ. உள்ள போலாம், வா. நைஸ், சூப்பர், Thank you. குட், வெரி குட். ஓகே, ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க. தேங்க்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேரக்டர் உனக்கு தான் கிடைக்கும். நான் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். அப்புறம் இவர் தான் ப்ரொடியூசர். ஓ, ஹாய் சார். ஹாய். உங்க பேர் என்ன? என்னோட பேர் சோனி. கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. இப்போ வாக் பண்ணுங்க. ஓகே. சார், அப்படின்னா நான் ஓகேவா? பக்கா. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த ரோலுக்காக நீ என்ன பண்ணணும்னு தெரியல? எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது சார். ஆஷா உங்கள்கிட்ட எதுவும் சொல்லல? இல்ல, என்ன பண்ணணும் சார்? அதாவது நீ எங்களை சந்தோஷப்படுத்தணும். ஆனா ஆக்டிங்கால மட்டும் இல்ல, சில நேரங்களில் சிலது கிடைக்கணும்னா சில விஷயங்களை நீ இழந்துதான் ஆகணும். ஸோ நாளைக்கு நீ பெரிய ஸ்டார் ஆகலாம். சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சார், என் கையை விடுங்க. இந்த கையை விட்டுட்டா இந்த பிலிமையும் விட்டுற வேண்டியதுதான். அப்படிப்பட்ட பிலிமே எனக்கு வேண்டாம். நான் நடிக்கதான் வந்த, அதுக்காக நீங்க சொல்ற முதல்ல செய்ய முடியாது. என்ன விடுங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல.
தப்பிச்சு எங்க கண்ணு போற? என்னை விடுங்க. சார், ப்ளீஸ் சார், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க சார். சார், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் சார். சார், இவ இறந்துட்டா சார். இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துதா? இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கதான் என்ன புதைச்சிங்க. ஆனா உன்னை நான் இங்க எரிக்க போறேன். இல்ல சின்ன வயசுலயே இறந்து போனா அவங்களுக்கு உண்மையிலேயே கோபம் அதிகமா இருக்கும். அந்த ஆத்மாவானது பழி வாங்க துடிக்கும். இறந்த ஆத்மா கொலை இல்ல பலாத்காரத்தினால இறந்தா அதோட பரிணாமம் இன்னும் அதிகமாகும். இன்னைக்கு நீங்க எந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. யாரோட வருத்தத்துக்கும் ஆளாகாதீங்க. சந்தோஷமா இருங்க, சேஃபா இருங்க.